ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன். கீரையில் வந்து மண்ணாக இருக்கும், அதனால் வந்து 2 அலசி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு கை போல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை வேக்காடாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 2 சின்ன சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு, 5 பல் இல்லைன்னா 6 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சோன்னு தேங்காய் பூ சேர்க்கறதுக்காக. ஸோ நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சோன்னே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடிச்சதும் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதங்கிடணும் வெங்காயம் போட்டு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புது மிளகானா ரொம்ப உரைக்கும். தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வதங்கிடும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துடலாம். கீரையோட அந்த மாதிரி சீரகத்தை வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் எந்த கீரை வச்சாலுமே ஜீரகம் போடுங்க, நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வச்சிருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா பருப்போடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எல்லாம் வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ இறக்கிடலாம். தேங்காய் பூ மட்டும் அதில் சேர்த்துட்டு கீரையில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை, விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். சுவையான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.